الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழனைத்தும் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி அல்லாஹினுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து அல்லாஹ்வை பற்றி அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய அதை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு இவ்விடத்திலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே, ஆரம்பமாக எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை என்றென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் பயந்து நடக்க வேண்டும் என்றும் எம் வாழ்வில் நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகளில் தக்வா என்பது நிறைந்திருக்கும் என்பதை மனதில் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பமாக எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த தாய்மார்களே சகோதரிகளே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இறை சிந்தனை தரும் மனநிறைவு என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை வெறுமனே ஒரு பயான் நிகழ்வாக பார்க்காமல் இதில் சொல்லப்படுற விஷயங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாம் செயல்படுத்த வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் மனதில் கொண்டு செயல்படும். அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணங்களை பொருந்தி கொண்டு அதற்கான கூலியை நிரப்பமாக தருவான். அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே, முதலாவதாக இறை சிந்தனை தரும் மன நிறைவு என்றால் இறை சிந்தனைக்கும் மன நிறைவுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பொருத்தம் இருக்கு. ஒரு மனிதனிடம் இறை சிந்தனை காணப்படவில்லை என்றால் அந்த மனிதன்ற வாழ்க்கையில் மனநிறைவு இருக்காது என்கிறது தான் இந்த தலைப்பு சொல்லுது. என்ன காரணம்னா, உதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறோம். இப்போ எல்லோரும் பெண்கள்ன்றதுனால வீட்டில் ஒரு வேலை செய்ய போகிறீங்க. வீட்டில் ஒரு வேலை செய்கிற நேரம் அந்த வேலையில் யாராவது ஒருத்தர் ஒரு குறை சொல்கிறாங்கன்னு வைங்க. ஒரு குறை சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர், அது கணவனாக இருக்கலாம் அல்லது சொந்தங்களில் யாரோ ஒருத்தர், குடும்பத்தில் வாரவங்க நண்பர்கள் யாரோ குறை ஒன்று சொன்னால் எங்களுக்கு அந்த இடத்துல பிறகு அவங்கள பார்க்குற நேரம் எங்கள்கிட்ட ஏற்படுற உணர்வுகள் எங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்குமா இல்லையா? மாற்றம் இருக்குமா இல்லையா? ஒன்றில் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதே இவங்களோட வேலைன்னு அவங்க வாரவங்களை நம்ம ஒழுங்காக அனுசரிக்க மாட்டோம். அப்படி இல்லைன்றால் எவ்வளோ செஞ்சாலும் குறை தானே என்று சொல்லி அந்த வேலை செய்கிறதையே நம்ம என்ன செஞ்சிடுவோம், விட்டுடப்பாம்.
அப்போ எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு செயல்பாட்டை வருபவர்கள் தரவில்லை என்கிற நேரத்தில் எங்களோட மனசு சொல்லுது ஒன்றில் அதை செய்ய வேணாமங்குது, அல்லது வர்றவங்களை ஒரு சந்தோஷமான முறையில் வரவேற்கிறதுக்கு எங்களால் தோணுது இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகள் இவனுடைய நிறைய திருப்திகரமான பகுதிகளை இல்லாமல் செய்யும். அப்படியே இல்லையா? ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நல்லா அழகாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, யார் செஞ்சதுன்ற ஒரு வார்த்தை கேட்குறாருன்னு வைங்களேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடைய வீட்டை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன வித்தியாசமாக இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டால் அதன் பிறகு எங்களுக்கு தோணும் ஒரு வரக்குள்ளே நம்ம எதையாவது செஞ்சு வச்சிடணும், சொந்தக்காரங்க வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் முடித்து வச்சிடணும் என்ற ஒரு உணர்வு வரும். அப்போ அதை நம்ம திருப்திகரமாக வார்த்தைகளை திருப்திகரமாக நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளை, இப்போ ஒரு மனிதனுடைய வார்த்தை தான் ஒருத்தர் புகழ் அல்லது ஒருத்தர் நமக்கு காட்டக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் எங்களோட திருப்தியை தீர்மானிக்கும். அப்படியே இல்லையா? சில நேரங்களில் சுகம் இல்லாமல் நம்ம வேலை செய்யலைன்னு வைங்களேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லாதனால தான் இப்படி இருக்கிறாங்க, இல்லைன்றால் இவங்களோட வீடு இப்படி இருக்காதுன்னு சொன்னால் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா இல்லையா? இப்போ என்னுடைய நோய் தான் இதுக்கு காரணம், நான் ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா இருப்பேன்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சிலர் வந்து அதை டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. நோயாக இருந்தால் என்ன, வீட்டுக்கு ஒருத்தர் வாராருண்டா அது வீடு எப்படி இருக்கணும் என்ற ஒரு மாதிரி கதைச்சோம்டா அந்த நேரம் எங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்காது. அப்போ ஒருவருடைய வார்த்தை எங்களுக்கு எங்களுடைய செயல்பாடுகளில் திருப்தியை தருவதையும் திருப்தி இல்லாமலாக்குவதையும் தீர்மானிக்குது. சரியா? இந்த மனிதனுடைய இந்த எதிர்பார்ப்பு, மனிதனுக்கு சொல்லப்படுற இந்த வார்த்தைகளின் மூலமாக மனிதன் எப்படியான செயல்பாடுகளை அல்லது சிந்தனை எடுக்கிறான், எந்த அளவுக்கு மனசு நிரப்பமாக வாழ்கிறான் என்கிறத மனிதனை படைச்ச ரப்புக்கு தெரியாதா? தெரியும். அதனால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நிறைய செய்திகளை சொல்லித்தர்றான். அந்த சொல்லித்தர்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தா நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம எதையாவது ஒன்று செய்கிறோம், அந்த செய்கிறதுக்கு இப்படியெல்லாம் கூலி இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு பெருமதியையும் அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லி தருவான். உதாரணமாக பாருங்கள், இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, பொதுவாக வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே எல்லா இடங்கள்லையுமே ஏதாவது ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. பகல் சாப்பாட்டுக்கு வளமையை விட ஒரு எஃபர்ட் கொடுப்போம். உண்மையாக இல்லையா? உண்மையில் ஒரு எஃபர்ட்னு கொடுத்துருப்போம். அவ்வளோ டயர்டோடு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் புறப்பட்டு இங்கே பள்ளிக்குள்ளே வந்து ஒரு ப்ரோக்ராமில் உட்கார்றோமா இருந்தால் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வேலையா? எங்களுக்கு அழகாக நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க இருந்துச்சா இல்லையா? எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லையா? ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்றது அதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர்ற ஒரு கூலி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருந்து ஒரு சஹாபாக்கள் கூட்டம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்குறாங்க அந்த சஹாபாக்கள்கிட்ட, நீங்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்ததற்கான காரணம் என்ன? எல்லாரும் பள்ளியில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தோம். இப்போ எல்லாருமே இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்படியே இல்லையா? அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற இடத்தோடய நாங்கள் நினச்சிடக்கூடாது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ரு சொல்ல வந்திருக்கிறோம்ன்றது. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே அப்படி தான் பழவி இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லித்தான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரோக்ராம் முடிவில் இன்ஷா சில விஷயங்களை நாங்கள் படித்து கொள்வோம்னு நம்புகிறேன். இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வை நினைவுபடுத்த இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்குறாங்க,
அதுக்காகத்தானா நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தீங்க, வேறு எந்த நோக்கமும் இல்லையா? நான் இதை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக கேட்கல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அப்படியே, உங்களை கேவலப்படுத்தணும் என்றோ அல்லது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் கேட்கல. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் இதுக்குத்தானா ஒன்று சேர்ந்தீங்க? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், அதுக்காகத்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க, இப்பொழுதுதான் வானத்தில் ஒரு கதவு திறக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அழைத்து அந்த மலக்குமார்களிடம் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள்ட்ட உங்களை பற்றி பெருமையாக அல்லாஹு தஆலா பேசிக்கொண்டிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்த சமுதாயம் யாரால் பெருமை பேசப்படுறாங்க? இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதுக்குரியவர்கள்? அல்லாஹ் அல்லாஹ்வினால் பெருமைப்படுத்தப்படக்கூடியவர்கள். ஏன் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு எங்களை பெருமையாக பேசுகிறான் என்கிறத யோசித்து பார்த்தால் எங்களோட மூளைக்கு படுற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் ஒன்று தோணும். என்னென்னா, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு கேட்குறான், நான் மனுஷனை படைக்க போகிறேன். அப்போ மனித குணம் என்னங்கிறத மலக்குமார்கள் சொன்னாங்களா இல்லையா? எப்படி சொன்னாங்க? ரத்தம் ஓட்டி குழப்பம் செய்கிறவங்களையா படைக்க போகிறேன். அப்போ மனிதன்ற செயல்பாடு இதுதான். மலக்குமார்களுக்கு தெரிஞ்ச மனித குணம் இதுதான். மோசமானவர்கள், குழப்பம் பண்ணுறவங்க, ரத்தம் ஓட்டுறவங்க, இப்படித்தான் மனிதர்களை பற்றி தெரிந்திருந்தது அவங்களிடம். இப்போ அல்லாஹ் தஆலா இவங்களை மீறி உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும்னு மனுஷனை படைச்சான் தானே, மனுஷனை படைச்சான். இப்போ பாருங்க, இந்த மலக்குமார்கள் மனித குணத்தை பற்றி சொன்ன அந்த மலக்குமார்களிடம் சில வேளைகளில் இப்படியும் இருக்கலாம், சரிதானே? அந்த மலக்குமார்களை அழைச்சி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் சொன்ன குணம் இல்லாத என்னை ஞாபகப்படுத்துகிற ஒரு சமுதாயம் இருக்குது பாருங்க. நீங்கள் சொன்னீங்களே குழப்பம் பண்ணுறவங்க, ரத்தம் ஓட்டுறவங்கன்னு, இவர்களை பாருங்க, என்னை நினைவுபடுத்துவதற்காக வந்திருக்கும் என்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சந்தோஷமாக பேசுகிற ஒரு வார்த்தையாக கூட நாங்கள் இதை பார்க்கலாமா இல்லையா? பார்க்கலாமா இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் பெருமதியாக பேசப்படக்கூடியவர்கள் நாம். இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அல்லாஹ்வினுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகை, பைத்தம் மின் புயூத்தில்லா, அல்லாஹ்ட மாளிகையில் ஏதாவது ஒரு மாளிகை, ஒரு வீட்டில், பள்ளியில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்திருந்தால் இவர்களுக்கு கடல்வாழ் உயிரினங்கள் முதல் சகலதுமே என்ன செய்தாம்? இஸ்திக்பார்கள் செய்கின்றன. இஸ்திக்பார் என்ன? பாவ மன்னிப்புக்கு ஒரு இந்த பாவ மன்னிப்பினுடைய பிரயோசனங்கள் ஏராளம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற செய்திகள் நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கலாம். இஸ்திக்பார் என்பது ஒரு மனிதனிடம் காணப்பட்டால் பாவ மன்னிப்பு வேண்டுறது. நான் ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய இந்த பாவத்தை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் பாவமீட்சி கோர்றதுக்கு தானே. இதுக்கு கிடைக்கிற பெருமதிகள் நிறைய. அல்லாஹ் ரிஸ்கை தர்றதா சொல்கிறான், தக்வாவை தர்றதா சொல்கிறான், ஆயுள் அபிவிருத்தி தருவதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவோ செய்திகள் இருக்குது ஒரு இஸ்திக்பாருக்காக. மனிதன் செய்த தவறுகளுக்காக மனிதன் அல்லாஹ்விடம் மன்றாடுகிற பொழுது கிடைக்கிற இந்த பெருமதியை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கடல்வாழ் உயிரினங்கள் கூட இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிகிறது, இஸ்திக்பார் செய்கிறது. அப்போ நாங்கள் செஞ்ச பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வோட படைப்புகள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாடுகிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, வெளியே இருக்கிற யாருக்கும் இல்லை. அல்லாஹ் தஆலாவினுடைய படைப்புகளே எங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருகிற ஒரு பெருமதி. இன்னொரு செய்தியை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும். உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், இது நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் விட மிக சிறந்தது.
நிறைய நீங்கள் செய்கிற காரியங்கள் இபாதத்துகள் இருக்கு தர. உதாரணமாக பட்டியல் போடுறதுனா என்னெல்லாம் சொல்லலாம்? தொழுகை, நோன்பு பிடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, தர்மம் செய்கிறது, அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறது, சந்தோஷமாக உதவி செய்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாக பேசுறது, இது எல்லாமே நன்மையா இல்லையா? அமல்கள். இது எல்லாமே அமல்கள். இந்த எல்லா அமல்களையும் விட சிறந்த ஒரு செய்தியை நான் சொல்லித்தரட்டுமா? சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் விட சிறந்த ஒன்று. ரெண்டாவது, வஅஸ்காஹா இந்த மலீக்கிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்தது பரிசுத்தமான ஒன்று, தூய்மையான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் செய்கிறதுல ரெண்டாவது பெருமதி. ஒன்றில் நீங்கள் எல்லா செய்கிற காரியங்களை விட சிறந்தது. ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதி வாய்ந்தது, தூய்மையானது. மூன்றாவது, வஅர்ஃபஉஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்கள் அந்தஸ்திலேயே மிக உயர்ந்தது. மனுஷன் அந்தஸ்தை தானே விரும்புகிறான். விரும்பிய விரும்பாமலும் அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் அப்படியே இல்லையா? ஒரு சமூகத்தில் நானும் நிற்கிற நேரத்தில் என்னையே எல்லாரும் பார்த்துட்டு என்னையே விட்டு போட்டு இன்னொருத்தட்ட போனால் அது எனக்கு ஒரு கவலை வரும். மதிக்காத இடத்துக்கு நம்மலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு பூரா கூப்பிட்டா போவோமா? இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, போன நேரம் உங்களோடைய இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க, ஆனால் உங்களை எந்த விதமான கவனிப்பும் கிடையாது. வந்தவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது வேற ஒருத்தர் ரொம்ப கவனிக்கிறாங்க. இதுக்கு பிறகு வர்ற ஒரு சபைக்கு நம்மளால் போக முடியுமா? மனசு சொல்லுமா போகிறதுக்கு? சொல்லுமா? சொல்லாது. அப்போ மனிதன் விரும்பிய விரும்பாமலும் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான், ஒரு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறான். அந்த கண்ணியத்தை உங்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை தரக்கூடிய ஒரு காரியம். நாலாவது செய்தி, வகைருன் லக்கும் மின் இன்ஃபாக்கி தஹபி வல் வரிக், தங்கம் வெள்ளியை கொடுக்கறத விட சிறந்தது. தங்கம் வெள்ளி தர்மம் சிறந்தனே, அதை விட பெருமதியானது. ஐந்தாவது, வகைருன் லக்கும் மின் அன் தல்கு அதுவக்கும் ஃபதத்ரிபு அஅனாகஹும் வயத்ரிபு அஅனாகக்கும், யுத்த காலத்தில் கடுமையான யுத்தம் செய்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து எதிரிகளையும் எதிரிகள் உங்களையும் தாக்கி கொண்டிருக்கிற மிக மோசமான உச்சகட்ட போர், இதை விட சிறந்த ஒன்றை சொல்லி தரட்டுமா? எத்தனை விஷயங்கள் சொல்கிறாங்க சொல்லலாம்? எத்தனை விஷயங்கள்? ஒன்று, இந்த வீடியோவில் பார்த்தா விளங்குமே. ஒன்று என்ன? சிறந்த காரியம், செய்கிற காரியத்திலேயே மிக சிறந்தது. ரெண்டாவது, அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையானது, பரிசுத்தமானது. மூன்றாவது, கண்ணியத்தில் உயர்ந்தது. நாலாவது, தங்கம் வெள்ளியை கொடுக்கறத விட சிறந்தது. அஞ்சாவது, உச்சகட்டமாக போர் நடந்து கொண்டிருக்கிறதுல அவங்க கடுமையான போராட்டத்தில் இருக்கிற அந்த கட்டத்தை விட சிறந்தது. 5 பெருமதியை சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படியான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். காலு பலா, சொல்லித்தாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பெரிய பட்டியல் போடலை. நீங்கள் இந்த 5 செய்தியை பார்க்குற நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் சிம்பிளாக சொன்னாங்க, கால திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுங்கிறது அவ்வளோ பெருமதியான, இது எல்லாத்தையும் விட பெருமதி. இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், ஒரு கவலை கஷ்டம் வருது, மனசில் தாங்க முடியாத ஒரு துன்பம் ஒன்று ஏற்படுது. அது கணவனாலேயோ பிள்ளைகளாலேயோ சொந்தங்களாலேயோ அல்லது எங்களுடைய வறுமை நிலையினாலேயோ ஏதோ எங்களோட உடம்புக்கு ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான நிலைகளாலேயோ அல்லது நம்பிக்கையோடு இருந்த ஒரு சிலருடைய ஏமாற்றுதல்களால் இப்படி ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு கவலை வருது. இந்த கவலையை நம்ம எப்படி கைகொள்றது? எந்த அளவுக்கு கைகொள்ளலாம் தெரியுமா? உதாரணமாக, நீங்கள் ஒருத்தரில் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்து அந்த நம்பிக்கைக்கு மோசடி நடக்கிற நேரத்தில் தானே எங்களுக்கு ஒரு கவலை வரப்போகுது. அப்படியே இல்லை, எவ்வளோ பேர் அநியாயம் செஞ்சுட்டு போய் திரும்ப நம்ம கணக்கு எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில ஆட்கள் செய்கிற நேரத்தில் மட்டும் அது எங்களோட உள்ளம் ஜீரணிக்காது. சரியா போல என்ன சொல்கிறேன்? காரணம் என்னென்னால் அவங்க அந்த அளவுக்கு நாங்கள் நம்பி இருப்போம். இப்போ நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? இந்த திக்ருல்லாவுக்குள்ளே வந்துடும். நான் அல்லாவை விட கூடுதலாக இவங்களை நம்பிட்டேனோ தெரியல, அதுதான் அல்லாஹ் எனக்கு உணர்த்தி இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. இவர்களின் மீதுள்ள நம்பிக்கை தவிடுபடியாக்கப்பட்டு அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை எமக்கு அதிகமாகிற நேரம் உள்ளம் திருப்தி காணுமா இல்லையா?
திருப்திகரம். அவரில் உள்ள கவலை இருக்கும், அது வேற. ஆனால் இதன் பிறகு மனிதர்களில் யாரையுமே அல்லாஹ்ட இடத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தோணும், அப்படியே இல்லையா? அதுதான் அந்த எண்ணம், திக்ருல்லாஹ். ஒரு நோய் இருக்கு, நோய் ஏற்பட்டு கஷ்டம் தாங்க முடியலை, தாங்க முடியாத அந்த நோயில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்கணும்னு நாடிட்டான். அவன் என் பாவத்தை மன்னிச்சா தான் நான் சொர்க்கம் போகலாம். என் பாவத்தை மன்னிக்க விரும்புகிற அல்லாஹ்வினுடைய இந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நினைச்சு பாருங்களேன், அதில் திருப்தி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். எந்த டாக்டர் மாட்ட போனாலும் எனக்கு மறந்தில்லை, இவர்கிட்ட சொன்னாங்க அங்கே போனேன், அவங்கள்ட்ட சொன்னாங்க அங்கே போனேன், எதுவுமே கிடைக்கல. வேற யாராவது சொன்னாங்க, என்னத்தை சொல்லி என்னதை செய்யாத மருந்தில் போகாத இடமில்லை என்று நம்ம வெறுத்து பேசுகிறோம். அது அல்லாஹ்வுடைய எண்ணத்தோட மனசில் எடுத்து நம்ம சொல்லி பாருங்க ஒரு முறை. அல்லாஹ் என்னுடைய பாவங்கள், நான் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய செஞ்சிருப்பேன், என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் தாலா இப்படியான ஒரு செயல்பாட்டை செய்திருக்கிறான் என்று எண்ணி பாருங்கள். அந்த நோயை சுகமாக தாங்கிக் கொள்ளுகிற ஒரு தனம் ஏற்படுமா இல்லையா? நம்ம ஒரு பயணம் கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், பயணம் மிஸ் ஆகுது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது, சொந்தம் வந்துடுறாங்க, இல்லை கடுமையான மழை வந்துடுது, இல்லை போக இருந்த வாகனம் பிரேக் டவுன் ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குது. நினைச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தில் எனக்கு ஹைர் இருக்குமாக இருந்தால் என்னை அனுப்பி இருப்பான். இதில் ஏதோ ஒரு விபரீதம் இருக்கும், அது என்னை விட யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒரு சில செய்திகளை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெடுதியாக முடியலாம், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீங்க, அது நலவாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியாது. அப்போ என்னுடைய சிந்தனைக்கு எட்டாத சில விடயங்களை நான் ஆசைப்படுவதும் சரி வெறுப்பதும் சரி, நடந்தாலோ நடக்காவிட்டாலோ என்னுடைய உள்ளத்தை நான் திருப்திப்படுத்துகிறேன். என்ன தெரியுமா? என்னை படைச்ச ரப்பு இதை எனக்கு தரலண்டா அதில் ஏதோ ஒரு நிலவு இருக்குது. இந்த எண்ணம் எங்களுடைய உள்ளங்களில் வர வேண்டும். வந்துச்சுன்னு சொன்னால் கவலை வராது, அந்த கவலை அடங்கிடும். அன்புள்ள தாய்மார்களை சொல்ல, எது நடந்தாலும் சரி, ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் எங்களுக்குள்ளால் வர வேண்டும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இங்கே வந்திருக்கிற நாங்களெல்லாம் சில வேளைகளில் எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருந்தால் எங்களுக்கு வர தோணாது தானே? சில நேரங்களில் ஏதோ ஒரு முக்கியமான வேலை வீட்டில் இருக்குன்னு வைங்களேன், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியமாக இருக்கலாம். சில ஆக்களுக்கு தூக்கம் முக்கியமாக இருக்கலாம், ஒரு சில ஆக்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடையாது போவோம்ன்ற ஒரு பிளானிங் இருந்திருக்கலாம். இனிமேல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பயானுக்கு போகிறது தான் முக்கியமாக இருந்திருக்கலாம். உங்களை போல எது முக்கியமோ அந்த முக்கியமான ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்ம இந்த பயானுக்கு வர்றதை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதா இல்லையா? இருக்கு. எவ்வளோ பேர் கட் பண்ணி இருக்கிறாங்களே. அப்போ அல்லாஹ் தஆலா என்னை அவனுடைய பெருமதி அல்லது அவன் புகழ் பேசக்கூடிய ஒரு சாராறுகளில் உள்ளவனாய் ஆக்குறதுக்கு அல்லாஹ் விரும்பின பிறகு இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை விட இது சிறந்ததா இல்லையா? அதான் அந்த ஹதீஸ் சொன்னுச்சு, நீங்கள் செய்கிற காரியங்களை விட சிறந்தது, அல்லாஹ்விடத்துல பெருமதியானது, கண்ணியத்தில் கூடினது. தங்கம் வெள்ளி கொடுக்கறதையும் யுத்தத்தில் கலந்து கொள்றதையும் ஒரு பக்கம் வைப்போமே, இந்த மற்ற 3 விஷயங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன 5 விஷயங்களை இந்த 3 விஷயங்களை வச்சு பார்க்குற நேரம் என்னை பெருமைப்படுத்துகிற ஒரு வார்த்தைக்காக, என்னை அல்லாஹ் பெருமைப்படுத்துறதுக்காக என்னை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறான் என்று எண்ணி பாருங்க. அதில் இருக்கிற திருப்தி வேற. பொதுவாக எங்கள் எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்றால், இந்த பயணம் போகிறதோ நோய் வாரதோ இந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கிறதோ இந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்காம இருக்கிறதோ என்கிறத தாண்டி நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை மறக்கிற மிக முக்கியமான கட்டம் எது தெரியுமா? எது? வீட்டில் ஏற்படுற கஷ்டமான சூழல், பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டால், வருமான குறைவுகள், அந்த அன்றாட வாழ்க்கையை கடத்துறதுக்கு சிரமம் இருந்தால் அப்போ ஏற்படுற பிரச்சனை தான் ஆகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே இல்லையா? சில நேரங்களில் எதையாவது தாங்கிறதுக்கான ஒரு சக்தியை நம்மளே எடுத்துடலாம்.
ஆனால் பொருளாதார சிக்கல் என்பது எங்களுடைய மன நிம்மதியை குலைக்கிற ஒரு காரியம். அப்படியே இல்லையா? உதாரணமாக பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் நெருங்கிட்டு வைங்க. அந்த நேரம் யாருக்காவது வீட்டில் உள்ளவங்களுக்கு சுகையினமும் வரும், மருந்தெடுக்கணுங்கிற ஒரு கட்டம். நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக யார்கிட்டயோ கடன் எடுத்திருப்பீங்க, அவங்கள்ட்ட தாரேன்னு சொன்ன நாளும் நெருங்கி இருக்கும். கரண்ட் பில், தண்ணி பில்லுக்கான பில்லு வந்திருக்கும், சில நேரம் அது ரெட் பில்லாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் ஒன்றுக்குள்ளே வந்து சேர்ந்த உடனே இப்போ ஒரு பெண்ணால் அல்லது ஒரு ஆணால், நம்ம இன்னைக்கு பெண்களுங்கிறதுனால நம்ம சொல்கிறோம், எங்களால் நிம்மதியாக ஒரு வேலை செய்ய ஏழுமா? இந்த பணத்தை நான் என்ன செய்கிறது, இதை வச்சு நான் என்ன ஏலாதுன்ற கட்டம் வந்ததோட நம்ம முதலாவது எங்களோட கோபத்தை காட்டுறது பிள்ளைகளுக்கு, அடுத்தது ஹஸ்பண்ட்டை. என்ன இதை வச்சு நான் என்ன செய்கிறது, நீங்கள் செஞ்சு பாருங்கள் விளங்கும். அந்த அப்படி இப்படி அது வர்ற வார்த்தைகள் எப்படின்றது எங்களுக்கு தெரியாது, வந்துட்டே இருக்கும் தானா. ஆனால் ஒரு தரப்பில் நம்ம யோசித்து பார்த்தால் உங்களுடைய வார்த்தைகளும் வாதங்களும் உண்மையே இல்லையா? அந்த வாதங்கள் உண்மையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை வர்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? எங்களோட உள்ளத்தில் நாம் நினைக்க வேண்டிய ஒரு பகுதியை நினைக்க மறந்து விட்டோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுற ஒரு அழகிய வழிகாட்டலில் ஒன்றுதான் திருமதியில் வர்ற செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மன் கானத்தில் ஆகிரத் ஹிம்மத்துஹு, அதாவது மறுமை தான் ஒரு மனிதனுடைய டார்கெட்டாக உயரிய எண்ணமாக இருக்குமா என்றால், ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ மாலிஹி வ ஜஅல லஹு ஷம்லஹு வ அதத்துஹு துன்யா வ ஹிய ராகிமா. இந்த மனுஷனுக்கு உலகமே விருப்பம் இல்லை, மறுமை தான் டார்கெட். அப்படி இருக்கிற ஒருத்தராயிருந்தால் இவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர அமைத்து அவனுக்கு போதுமென்ற தனத்தை கொடுத்து விடுவான். இந்த உலகத்தை முறியடித்து வென்ற ஒருவனாக அவனுக்கு மாறிவிடும். அப்ப நம்முடைய தேவைகளை எல்லாம் சுருக்கி கொள்ளுகிற ஒரு பக்குவம் எப்ப கிடைக்கும் என்றால், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் மறுமையை குறிக்கோளாக கொண்டும் நாங்கள் பயணிக்கிற பொழுது. அப்படி இல்லை என்றால், எங்களுடைய குறிக்கோள்கள் உலகத்தை மையப்படுத்தியதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவனுடைய இரண்டு கண்களுக்கு இடையில், அதாவது நெற்றியில அல்லாஹ் தஆலா ஏழ்மையை அவனுக்கு விதித்து விடுகிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஏழைய ஓலை வீட்டில் இருந்து கஞ்சியும் அல்லது சோறும் சம்பளம் சாப்பிட்றவன்கிட்ட இருக்கிற சந்தோஷம் ஒரு மாடி வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே இல்லையா? ஏண்டா அவங்களுக்கு பழகி போன வாழ்க்கையே அது. ஆனால் வீடு பெருசாக இருக்கிறவங்களோ அல்லது நல்ல முறையில் சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கோ ஒரு நாள் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், எங்களுடைய உள்ளம் எக்ஸப்ட் பண்ணுற விதத்தில் தான் திருப்தி இருக்குது. ஒரு ஏழையால் ஓலை வீட்டில் இருந்து சம்பளம் சோறும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமாக இருந்தால் ஏன் எம்மால் முடியவில்லை? காரணம் என்ன தெரியுமா? எங்களோட டார்கெட் எங்களோட உலகத்தை மிஞ்சியதாக இருக்கிறது. மறுமையை விட்டு நாங்கள் மறந்து போயிட்டு இருக்கிறோம். மறுமையை குறிக்கோளாக கொண்ட ஒரு வாழ்க்கை கிடையல. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மிக அழகிய உபதேசம், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் ஆரம். நிறைய இருக்குங்கிறது திருப்தியை தராது, செல்வந்தம் இல்லை. உண்மையான செல்வந்தம் என்ன தெரியுமா? வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், மன திருப்தி தான் மிக பெரும் செல்வம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ மன திருப்தி வரணும், திருப்தியான உள்ளம் சும்மா வராது. திருப்தியான உள்ளம் வரணும் என்றால் அந்த உள்ளத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வேண்டியதை சம்பாதிக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். கிடைக்காமல் இருக்கிற இந்த மனிதனுடைய உள்ளம் சொல்ல வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இருக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டுமாக இருந்தால் அவனுக்கென விதிக்கப்பட்ட சகலதையும் அனுபவிக்காமல், அவன் அடைந்து கொள்ளாமல் மரணம் அவனை சம்பவிக்காது. அப்போ எங்களுக்கு தோண வேண்டிய விஷயம் என்ன? நான் மௌத்தாகிறதுக்கு இடையில எனக்குன்னு எழுதப்பட்டதெல்லாம் கிடைக்கும். அது கிடைக்கல என்றால் எனக்கு எழுதப்பட இல்லை.
எனக்கு எழுதப்படாத ஒரு விஷயத்தை நான் எவ்வளோ தேடியும் கிடைக்குமா? கிடைக்காது. எழுதப்பட்டதா இல்லையா என்பது தெரியாது என்பதனால் நான் வீடுகளில் அமைதியாக முடங்கி கிடப்பதும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பறவைகளை உதாரணமாக சொன்னார்கள். காலையில் பயணித்து பின்னேரம் வர்ற நேரத்தில் வயிறு நிரம்ப வருகிற பறவைகளுக்கு ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ் மாதிரி தான் எங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தருவான். எங்களோட முயற்சி இருக்கணும், எங்களோட உழைப்பு இருக்கணும், உழைப்புக்கான கூலியை அல்லாஹ் தருவான். அது எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். அதுதான் கிடைக்கும். என்னுடைய ஆசைகள் நிறைய இருக்கலாம், அது எல்லாமே நடக்கணும்னு நம்மளால நம்ப முடியாது. சில நேரம் கிடைக்கும், கிடைக்காம போகலாம். கிடைக்கிற பொழுது சந்தோஷப்படுவதும் கிடைக்காத பொழுது திருப்தி காண்பதுமே ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன்ற உள்ளம் சில நேரத்தில் சொல்லும், நம்ம எவ்வளோதான் இவ்வளோ அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டே இருக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் பள்ளி என்ன கலருன்னு கூட தெரியாது, அல்ல ஈமான் ரசூல் ஈமான்டா என்னன்னு தெரியாது, இஸ்லாம்டா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் என்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி பேசுகிற நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள், கூடுதல் தாய்மார்கள் புலம்புவார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. தாய்மார்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் தான். குறிப்பாக நான் சொல்லுகிறேன், என்ன கூடுதலான புலம்பல் தாய்மார்களிடமிருந்து தான் வரும். அவங்களோட புலம்பலுக்கு ஒரு வகையான நியாயம், நான் ஆரம்பத்தில் சொல்றது போல ஏதோ ஒரு வகையான நியாயம் இருந்தாலும் அந்த புலம்பல் ஏற்பட காரணம் அடுத்தவர்களை நோக்கிய ஒரு ஒப்புமை பார்வை. இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களும் இதே மாதிரி தானே, உங்களை விட நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நம்மளை விட நல்லா இருக்கிறாங்களே என்று அடுத்தவர்களை வச்சு பார்க்குற விதம் எல்லாத்துலேயுமே. ஒரு பிள்ளை படிக்கலைன்னு சொன்னாக்கா அதே ஸ்கூலில் தான் என்ன பிள்ளைய போடணும்னு போட்டது, ஆனால் அது படிக்குது, நீ படிக்கிறா இல்லைன்னா நீ என்ன. இப்போ அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறது எங்களுக்குள்ளால் இருக்கிற ஒரு வளமை. எந்த பரீட்சையாகட்டுமே பிள்ளைகளை விட கூடுதலாக போட்டி போடுறது தாய்மார்கள் தான். அவங்கள்ட்ட தான் அந்த ஒரு முயற்சி இருக்குது. எல்லாத்துக்குமே அவங்களோட அது எல்லாத்துலேயுமே போடுறத எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன செய்தென்றால் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பதிலும் அதுக்குள்ளுக்கு ஒரு பகுதியாக வந்து நின்றுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் அப்படி அடுத்தவங்களை பார்க்காம வாழ மாட்டானுங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம். இப்போ நம்ம நினைக்கிறோம், நான் யாரையுமே பார்க்குறல்ல, அல்லது இதுக்கு பிறகு நீங்கள் யாரையுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது மனிதனுடைய குணத்தில் உள்ளதாக சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். எப்படி சொன்னாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் திருப்தியற்ற மாதிரி நீங்கள் விளங்கினா, உந்துரு இலாமன் அஸ்ஃபல மின்கும் வல தந்துரு இலாமன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. அப்படி சொன்ன அர்த்தம் என்ன? உங்களுக்கு மேலே உள்ளவங்கள பார்க்காதீங்கன்னு தானே. ஆனால் ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொன்னாங்க, உங்களுக்கு மேலே உள்ளவங்கள பார்க்காதீங்கன்னே சொன்னாங்க. இது மனுஷன்ட்ட நடக்கும். உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்கன்னு சொன்னால் மனிதன்ற குணம் என்ன தெரியுமா? அவன் கீழே உள்ளவனை பார்த்துட்டு மேலே உள்ளவனை பார்த்து கவலைப்படுவான். சில நேரத்தில் எங்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்குற மாதிரி கஷ்டப்படுற ஒருத்தனை எடுத்துட்டு அந்த ஆறுதல் அப்படியே சீர்குலைக்கிற மாதிரி மேலே உள்ளவங்களை ஒருக்கா பார்க்குறது, பார்த்து அதனால் பொங்குறது, கவலைப்படுறது. முகத்தில் சிரிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுடுற ஒரு தனம். எப்போ கிடைக்குமோ அப்போ சந்தோஷம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனிடம் இருக்கிற ஒரு குணம் என்பதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படியுமே இந்த ஒத்து பார்க்குற விஷயம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க. இந்த ரெண்டையும் செய்யணும். இப்படி செய்தால் அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நிஅமத்துக்களை நன்றி கெட்டது போல் நடந்து விடாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். நம்ம சொல்லலாம், அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த காரில் போகிறவன் ஆட்டோவில் போகிறவனை அல்லது பைக்கில் போகிறவனை பார்த்தா தான் திருப்தி கிடைக்கும். பைக்கில் போகிறவன் காரில் போகிறவனை பார்த்தா திருப்தி இருக்குமா? இருக்காது. ஏன்னா விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும்னு சொல்லுவோம். அப்போ காரில் போகிற ஒருத்தன் எப்படி அதுக்கு கீழே உள்ளவனை பார்த்து திருப்தி காணணுமோ, அதே மாதிரி பைக்கில் போகிற ஒருத்தன் அதுக்கு கீழே உள்ள புஷ் பைசிக்கலை பார்க்கலாம்.
அதுவும் இல்லையா நடந்து போறவனை பார்க்கலாம். அப்படி இல்லையா நடக்க முடியாமல் இருக்கிறானே அவனை பார்க்கலாம். அடே நடக்கவே இயலாம ஒருத்தன் இருக்கிறத விட என்னை நடக்க வச்சிருக்கிறானே அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏலும் உலகத்தில் நடக்க முடியாத ஒருவனால் வாழ முடியுமாக இருந்தால் நடக்க முடிந்த எனக்கு ஏன் முடியாது? அல்லாஹ் எனக்கு இதையாவது தந்தானே என்று சந்தோஷம் அடைய வேண்டும். இதில் தான் எனக்கு நன்மை இருக்குங்கிறது அல்லாஹ் நாடி இருக்கிறான், எனக்கு தெரியாது. இவ்வளவுதான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கீழே உள்ளதை பாரு, தப்பித்தவரி இருக்கிறாங்க தான், ஆனால் இந்த காலம் இப்படி வாழ ஏண்ட காலமா? என்னோட பிரச்சனை தானே. சில நேரத்தில் நம்ம அப்படி யோசிக்கலாம், சரி ஓலை வீட்லேயும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நமக்கு அலமதுல்லா கல்லூடாக இருக்குதானேன்னுட்டு. இருந்தாலும் எத்தனை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருந்தா கூட நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். அப்படி நம்ம அடுத்ததுக்கு போய்த்துருவோம். அங்கே போகாதீங்க, அந்த பாபை மூடுங்க. நீங்க பார்க்க வேண்டியது இங்க மட்டும்தான். இதை பார்த்தீங்கன்னால உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற ரிஸ்க் நிஅமத்துக்களை புரியும். அதனால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்துக்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அதுவே மிக பெரும் காரணமாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களில் ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க. ஒரு சாரார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள். ரெண்டு பேரும் இருக்கிறாங்க தானே உலகத்தில், இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது முஸ்லிமில் வர்ற செய்தி, கத் அஃப்லஹ மன் அஸ்லம, வெற்றி அடைந்து விட்டான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன். அப்ப இஸ்லாமியன் வெற்றி அடைந்து விட்டான். திரும்ப சொல்றாங்க, வருஸிக கஃபாஃபன், போதுமான அளவுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டவன். இப்போ எங்கிட்ட எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க, நாங்கள் வாழ்றதெல்லாம் எங்களுக்கு போதுமான ஒரு ரிஸ்கோட தான் நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அதில் நிறைய கேள்வி இருக்குமே. நான் சும்மா எல்லாருக்கும் முன்னால் கேட்டோம்னு சொன்னாக்க ஓ போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் தனியாக இருந்து யோசித்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வரும், நிறைய தேவைப்பாடுகள் வரும். அதுக்கு இருக்கிறது போதாதுங்கிற ஒரு எண்ணம் தான் வரப்போகுது. ருஸிக கஃபாஃபன், போதுமான அளவுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டவன் என்றால் நம்ம அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பதற்கு முன்னர் எனக்கான ரிஸ்கை எழுதியவன் யார்? யாரு? அல்லாஹ். நான் கருவறையில் இருக்கிற நேரத்தில் எனக்கான ரிஸ்க் அல்லாஹ் எழுதிட்டான். என்னுடைய ஆயுளுக்கான ரிஸ்க் எழுதப்பட்டதன் பிறகு என் ஒவ்வொரு முயற்சியினாலும் அந்த ரிஸ்கை நான் அடைந்து கொள்ளலாம். அடைந்து கொள்ளுகிற முயற்சிகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நான் மரணிப்பதற்கு முன்னர் எனக்கென எழுதப்பட்ட எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கத்தான் போகிறேன். அப்போ ருஸிக கஃபாஃபன் என்றால் என் வாழ்க்கைக்கு எப்ப என்ன தேவையோ அதை அந்த நேரத்தில் தந்த அல்லாஹ் என்று அவன் பொருந்திக் கொள்வான். போதுமான முறையில் தனக்கு கிடைக்கப்பட்ட ரிஸ்கை ஏற்றுக்கொள்றது. இன்றைக்கு இவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு பார்ப்போம். ஒரு நாள் அல்லாஹ் நாடி இருந்தால் இதை விட அதிகமாக எம்மால் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளவுதான். வருஸிக கஃபாஃபன் வகன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதா. அந்த எண்ணம் வரணுமாயிருந்தால் இன்னொரு விஷயம் நடக்கும். ஒரு கிடைச்ச ரிஸ்க்கு போதும் என்கிற எண்ணம் வரணுமா இருந்தா, நான் பேசுறது எல்லாரும் கேட்குது தானே? எல்லாரும் இங்கேயே கவனிங்க. அடுத்தவங்களை பார்க்கவும் வானம், தூக்கம் வரவும் வானம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்றில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பான், போதுமான அளவுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டவனாக இருப்பான். மூன்றாவது வகன்னஅஹு அல்லாஹு பிமா ஆதா, அல்லாஹ் கொடுத்ததை வைத்து கன்னஅஹுல்லாஹ், அவனுக்கு அல்லாஹ் திருப்தியை கொடுத்திருப்பான். அப்ப நல்ல விலை கொடுங்க. இந்த செய்தியில இருந்து ஒரு மனிதன்ற உள்ள திருப்தியை தருவது யார்? யார்? நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. எனக்கு திருப்தி தானு சொல்றது லேசி. அந்த திருப்தி அது சரியான முறையில் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை அல்லாஹ் எமக்கு தரவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகன்னஅஹுல்லாஹு பிமா ஆதா, அவனுக்கு கொடுத்ததை வச்சு அல்லாஹ் திருப்தியை கொடுத்திருந்தால்
அல்லாஹ் திருப்தியை கொடுத்து போதுமென்ற உணவு அளிக்கப்பட்ட ரிஸ்க் அளிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியன் வெற்றி அடைந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா இருந்தால், அப்போ நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், நாங்கள் நினைச்ச மாதிரி மன திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. மன திருப்தி வர வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என் உள்ளத்திற்கு போதுமென்ற மனத்தை தா, திருப்திகரமான வாழ்க்கையை தா. கேட்கணும் நாங்கள் அல்லாஹ், அப்படியே இல்லையா? இப்போ பாருங்க, நான் சொல்றேன் தானே, ஒவ்வொரு விஷயம் வர்ற நேரத்திலையும் இதை அல்லாஹ் தஆலா எனக்கு இதைத்தான் நாடி இருக்கிறான் என்று திருப்தி காட்டுறேன். எனக்கு கிடைக்காத பொழுது கிடைச்ச இருக்கிறவங்களை அல்லது என்னை விட குறைவாக கிடைச்சவங்களை நினைச்சு திருப்தி காட்டுறது, நோய் விஷயத்தில் நம்ம எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துலேயும் நான் ஒன்று சொன்னேன், யாரை நினைக்கணும்? அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைத்தால் அலா பிதிக்ரில்லா, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது தான் தத்மஇன்னுல் குலூப், உள்ளம் அமைதி அடையும். அப்ப அல்லாஹ்ட நினைவு உள்ளத்துல இல்லைன்னா உள்ளம் என்ன செய்யாது? ஒரு பொழுதும் அமைதி காண மாட்டாது. உள்ளம் அமைதி காண அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். இந்த நினைவு கூறுதல் சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி அல்லாஹ்வை நினைச்சிட்டு போகலாம் என்றால் அது முடியாத காரியம். நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்த எனக்கு நீ உதவி செய்யன்னு நாங்கள் கேட்கணும். இந்த பாருங்க, கீழே இருந்த 3வது வரி தொழுது முடிச்சுட்டு ஓதுற திக்ருகள் லிஸ்ட்டில் போட்டிருப்பான். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி. யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்ய, உனக்கு நன்றி செலுத்த, நல்ல அழகிய இபாதத்துகளை செய்ய நீ எனக்கு உதவி செய். அப்ப திக்ரு செய்யறதுக்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும். அல்லாஹ் உதவி செய்தால் மட்டும்தான் என்னுடைய உள்ளம் திருப்தி காணும். அல்லாஹ் தான் திருப்தியை தர வேண்டும். எனவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக, யா அல்லாஹ் எனக்கு நீ உன்னை நினைவுபடுத்த உதவி செய்வாயாக என்கிற ஒரு பிரார்த்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை இல்லாதது தான் எங்களில் நிறைய பேருக்கு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையை வெறுத்து பேசுகிற நிறைய பேரை நாங்கள் பார்க்கலாம். என்னமோ ஏதோ அல்லாஹ்ட ஏற்பாட்டில் போயிட்டு இருக்குங்கிறதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு, என்னமோ அல்லாஹ் எங்களுக்கு தந்ததை நம்ம போனால் போகுதுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட மாதிரி எங்களோட பேச்சுக்கள் இருக்கும். அப்படியே இல்லையா? நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஏதோ தந்தானே அதனால போறேன் என்ற மாதிரியான நம்ம இல்லை. எனக்கு எது தேவை என்பதை அறிந்த அல்லாஹ் தந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பக்குவத்தை தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடைய செய்து தா. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் முழுமையாக வரவில்லை என்றால் எங்களோட மனம் ஒரு நாளும் நிம்மதியை நோக்கிய ஒரு பயணத்தில் இருக்காது. எங்களோட மனசு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் போகாது. அதே நேரம் திக்ருகள் என்பதில் மிக உச்சகட்டமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று வெறுமனே இந்த சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற திக்ருகளோடு நாங்கள் சுருக்கி கொள்ளக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டங்களையும் அந்தந்த நிலையில நான் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு கொண்டு வர, நம்ம ரோட்ல நின்று பார்க்குற நேரத்தில் இயற்கைகளை பார்த்து அல்லாஹ்வை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய வியப்பூட்டும் இந்த அழகை பார்த்து நாங்கள் பேச வேண்டும். அதுக்காக வேண்டி ரோட்ல நின்றுக்கிட்டு ஷா என்னப்பா என்று சொல்றது அது இல்லை. அப்படி இந்த நக்களுக்காக வேண்டி நடக்கிறத நான் சொல்லலை. சில நேரம் பீச்சுக்கு போனீங்க, கடலுக்கு போறீங்க, கடலை பார்த்து அல்லாட அற்புதம் பாருங்க, அலாடிக்கிற அழகை என்று சொல்லி இன்னொருத்தன் சொல்லுவான், என்ன நடந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க இவ்வளோ நேரம் சொல்லி கேட்பான். அது இல்லை, நீங்கள் ரசியுங்க அழகை. அந்த அழகை ரசிக்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய அற்புதத்தையும் அவனுடைய அழகினுடைய வடிவமைச்சிருக்கிற அந்த முறையை எண்ணி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பார்க்க வேண்டும். எதுலையும் அப்படித்தான். அடுத்தவங்களுக்கு முன்னால் காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சம் இருங்க, ஒரு 5 தான் இருக்கு முடிச்சுட்டா வந்துடுவேன் என்று சொல்லிட்டு நம்ம சுபான்ல சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. எங்களுக்கு நிறைய பேர்ட்ட இருக்கும் அப்படி ஒரு பழக்கம். என்ன, நம்ம செய்கிறோன்றதை சொல்றதுக்காக சிலாக பேசிட்டு இருக்கிற நேரம் சொல்லுவோம், எனக்கு இதை தொழுது முடிச்சுட்டு இந்த திக்ரு மட்டும் செய்யாமல் வந்தால் அந்த நாளே ஒரு விடியாத மாதிரி போயிடும், அதனால கொஞ்சம் இருங்க அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அது ஏன் சொல்லணும்? திக்ரு என்பது இதனோடு சுருங்கி கொண்டது அல்ல.
நம்ம ஒருத்தர் நீங்கள் பாருங்களேன், ஒரு நாளில் காலையில் தூங்கி எழும்புறதுல இருந்து மீண்டும் தூங்க போகிற வரைக்கும் எங்களுக்கு தெரிந்த அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற திக்ரு செய்தல் என்கிற செயல்பாடுகள் எத்தனை இருக்கு? காலையில் எழும்பின உடனே துவா ஓதுரு, அதுக்கு பிறகு திரும்ப தூங்க போகலாம் துவா ஓத போகிறோம். இடையில எதுக்காக துவா ஓதுறோமா? இல்லை. பழகி போன ஒரு பழக்கம், சாப்பாட்டுக்கு முன்னுக்கு பிஸ்மில்லா சொல்லிடுவோம். சாப்பிட்டு முடிஞ்சு சில நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், மறந்துடுவோம். மோஸ்ட்லி மறந்துடுவோம். சரிதானே? ட்ரெஸ் எடுத்துகிற நேரத்தில் துவா தெரியாது, அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்போம். ஜனாசா செய்திகள் அல்ல துக்கமான செய்திகளை கேட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நெருங்கினவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா அதை சொல்லுவோம். தூரத்தில் இருந்து அப்படியா அவங்க அப்பவே எனக்கு தெரியும் இது எப்பயோ நடக்கும்ன்றது இப்போ தான் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம போய் அல்லாஹ் அந்த இடத்துல வர மாட்டான் நினைவு. நிறைய சந்தர்ப்பங்கள் சமைக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி காய்கறி வெட்டுபவர்களும் சமைப்பவர்களும் எத்தனை பேர்? இறக்கி வச்சு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றவங்க கூட, அல்லது சாப்பாடு போடுற நேரம் பிஸ்மில்லான்னு போடுறவங்க எத்தனை பேர்? நிறைய 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 நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற இந்த வார்த்தை பிரயோகங்களும் நாம் அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ரிஸ்கை வச்சு இன்றைக்கு நான் போட போகிறேன், யா அல்லாஹ் இதை திருப்திகரமான ஒரு செயல்பாடாக, திருப்திகரமான ஒரு சாப்பாடாக எனக்கு ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிஞ்சு நம்ம எதுக்காக செஞ்சுருக்கிறோமா? இல்லை, நம்ம செய்கிற எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கும்ன்ற எண்ணம் யாராவது குறை சொன்னால் தாங்குதில்லை. அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க. சும்மா சொல்கிறேன், நீங்கள் சமைக்கிற நேரத்தில் யா அல்லாஹ் இந்த சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி போட்டு சமைக்கிறீங்க. இப்போ சமைச்சு சாப்பாடை கொடுக்குறீங்க, ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் அழகாக சொல்லலாம். நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டு தான் செஞ்சேன், நீங்கள் சொல்கிற குறை அல்லாஹ்வுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், அதுக்கு பிறகு குறை சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம செய்கிறது என்ன? இவர் நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக செய்கிறோம். வந்து அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரா இருந்தால் அதுக்கு பிறகு சமையலுங்கிறதுக்கே 1000 முறை யோசிக்கும். என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும், என்னத்தை ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சாலும், நம்ம ஒரே ஒரு புருஷன் ஒரே ஒரு புள்ளன்னு சொல்லி போட்டு கஷ்டப்பட்டாலும் இவங்களுக்கு நன்றிங்கிறதே கிடையாதுன்னு வெறுத்துருது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணப்பொழுதுகளிலும் அல்லாஹ்வை எண்ணக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நாம் அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதற்கு அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்தே அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போய் நோய் நொம்பலங்களுக்கு அல்லது எந்த இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் அல்லாஹ்விற்காக பொருதி செய்து கொண்டு இன்பம் காணுகிற உள்ளத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு அழகிய வாழ்க்கையை எம் ஒவ்வொருவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.